ஹர ஹர மகாதேவகி எனக்கு நான் நம்பினவங்களுக்கு தான் எம்ஜிஆர். இந்த மாதிரி நாரவாய் பசங்களுக்கு நான் எம்ஜிஆர். இப்போது ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போது சயின்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும், இட்லி, பீஸா, ஸ்பெகட்டி, எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம். அதே மாதிரி மற்ற விஷயங்களில் மாறி இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வர விஷயம் இந்த தகவல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிவி, இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரணமாக யாரை வேணால் எங்கே வேணால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதும் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு வந்து ஒரு பத்திரிகை துறையிலுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உலகத்தில், அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். நான் சொல்கிறது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவாக மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா. பத்திரிகை துறை, மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. சினிமான்ற மீடியாவில் தான் ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடித்த பிறகு தான் மற்ற விஷயங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் வந்து அதில் பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு விஷயம் ரியலாக இல்லாக்காட்டி அது கரெக்டாக போய் மக்களை ரீச் ஆகாது. ஆனால் இதில் இருக்குது அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அகோரன் சார்கிட்ட ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்கள பற்றி பேசணும். இது வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். நிறைய பேசினா புதுசாக எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ரொடியூசர் நீங்கள் வேணால் எடுத்துங்க, சினிமாவில் எங்கே வேணால் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு கூடும்போது ஒரு குறிப்பிட்ட ஹீரோ பேரை சொல்லி இவரோட கால் ஷீட், பெரிய டாப் ஹீரோ, இவரோட கால் ஷீட் இருக்குது, படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்கள், இவருக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும். நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். அப்போ ஹீரோ யாருன்னே இருக்காது, எந்த ஹீரோ இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தா இது யாரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்புறம் ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் தொடர்ற ஒரு விஷயம். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை. அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம். அதை மதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு உடனே ஒரு 10 தடவை 10 தடவை மேலேயே ஒரு 50 தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் பாடுவோம். அவர்கிட்ட இருந்தால் நைட் ஒரு படம் பார்த்துட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். மறுபடியும் ஒரு 1:30 மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அதை படத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப பாராட்டி அதில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு. அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம். அதாவது படமாக பார்க்குறப்போ அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னோடய டீம் தான் காரணம் வச்சுங்களேன். அப்புறம் இந்த கதை வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாது, அடி வாங்கணும், ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்லக்கூட போக முடியாது. ஃபஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட் சீன் சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் கதை.
ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாருன்றப்போ விஜய் சேதுபதி மீட் பண்ண அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும். ரொம்ப ஒரு ஒரு சட்டிலாக பல விஷயங்களில் பண்ணுற ஒரு ஆள். அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை கேட்டு முடித்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது. தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க, இதே கதையை நான் வேறு ஹீரோ கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோதான் ஃபைட்டா அப்படின்னு சொன்னார். வேறு ஒரு ஹீரோ தூங்கிட்டார் பாதியில். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார், படம் கதை சொல்லி முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் பேசாமல் அதாவது அவர் மனசில் போய் அந்த பொண்ணு கேரக்டர் கல்பனான்னு படத்தில் வரும், அந்த பொண்ணு மறுபடியும் அந்த எண்டில் அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது 2-3 ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா, எனக்கு இந்த டயலாக் இல்லையான்னு கேட்காம படத்தில் வர ஒரு 8வது 9வது கேரக்டர், அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதாவது ஒரு கதை தன்னை சுயநலமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது கரெக்டாக. சரி, அவர் வந்து அந்த டைமில் ஒரு 3-4 படம் வரிசையாக பண்ணுறதா இருந்தது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டாக கால் ஷீட் கொடுத்து எங்களை இது பண்ணார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும், அதான் மனசில் தோணுனதை இப்போ பேசினார் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது தவிர அவர் வந்து எங்கள் மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோரும் பேசினார். அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்தால் அதை பற்றியும் பேசணும். அந்தளவுக்கு ஓப்பனாக அதை யோசிக்காமல் பேசுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யோசிக்காமல் பேசணும். ஆனால் வந்து அதை யோசிக்காமல் இல்லை, பேசுகிற விஷயம் யோசித்து பேசுகிற விஷயம். ஆனால் அதனால் நடக்கிற அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதனால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிற தைரியம், அந்த கட்ஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க. பண்ணுவாரா சரின்னு சொல்லி என் அசிஸ்டன்ட் செல்லதினம் மூலமாக ட்ரை பண்ணோம். போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்கள் பண்ண சொன்னோன்னே அவர் முதல்வன் பற்றி பேசுகிறாரு, டிஜிட்டல் கேமராஸ், இன்றைக்கி கேமராவோட வளர்ச்சி அதை பற்றிலாம் பேசுகிறாரு. 1 hour ஆச்சு, மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு. அதாவது இல்லை வேணாப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அவருக்கு மனசு, அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது, நம்மளையே இவன் கூப்பிட்றான், அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலாய்க்க போகிறாங்களா. ஸோ அது தெரிஞ்சது எனக்கு, அவர் மனசில் நினச்சாதான் தெரியல, அந்த மாதிரி இருந்தேன். அவர்கிட்ட வந்து இதுக்கு இல்லை வந்தது, ஏன்னா திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. அது இன்னும் அவர் பண்ணலைன்னா இதை ஏதோ ஒரு விஷயம் இழந்துனா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான். அவர் எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளோ வீரமானவர், எவ்வளோ துணிச்சலானவர், துணிஞ்சு பேசினாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 23-24 வயசு பையன், ஒரு கேமராமேன், அவனால் இந்த ஸ்பாட்டை சார் லைட்டு சரியில்லை எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார். இப்போது மற்றதுக்கெலாம் இல்லை, ஒரு சின்ன டயலாகில் 2 வரி மாற்றினா கூட இது மாற்றிக்கலாமா வேணாமா வேணால் பண்ணலாம், எடிட்டில் வேணால் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்துலேயே என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான். இப்போது இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஒரு இடத்துல என்ன டயலாக் போட்டால் நிற்கல, என்ன பண்ண சொல்லி விஜய் சேதுபதிக்கிட்ட போய் உட்காந்து பேசினப்போ ஒரு சின்ன நான் ஒரு லுக் விட்டு காமிச்சார், அது போதும். அது வந்து ஒரு 2 பக்கம் டயலாக்கும் அது சமமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனா வந்து ஒரு வெரி வெரி ரியலிஸ்டிக், சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சு. ஏன்னா மற்ற ஹீரோயின்லாம் நான் பண்ணும்போது சோகமாரு, இந்த இடத்துல ஷையாரு, இந்த இடத்துல இப்படி பண்ணு, கொஞ்சம் பொறாமை காட்டு அப்படின்லாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்கு முன் சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ். அண்டு கண்டிப்பாக படத்தில் 2-3 இடத்துல கிளாப்ஸ் அவங்க நடிப்புக்காகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ண நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும், நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக. நம்ம படத்தில் நான் சுபா கபிலன் வைரமுத்து உருவாக்குன அந்த கேரக்டர்ஸில் இதில் யார் பண்ண நல்லா, இவங்க படம் ஒரு விக்ராந்த் பண்ண நல்லா இருக்கும். சரி போய் கேட்போம், அவர் இவ்வளோ ஹீரோ நடிச்சிருக்க, இந்த ரோல் பண்ணுவாரா, சின்ன ரோல்லாம் அப்படிலாம் இல்லை, இந்த ரோல் இவர் பண்ணுவாரா, சரி கேட்டு பார்க்குறோம். பணம் வந்தார், உடனே வந்து அதை கேட்டுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ரவுண்ட் லாஸ்ட்டு வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாக அந்த படத்தில் அவரோட நடிப்பு இருக்கும். அவர் பேசின வசனங்களும் அவரோட நடிப்பு இருக்கும்.
பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை கூட கதை சொன்ன கதைலாம் வேணாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ணுறேன். அதுதான் ஒரு பாண்டி சார் கண்டிப்பாக அவர் ரோல் நல்லா ரசிப்பீங்க. இது மாதிரி சொல்லணுன்னா எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆகாஷ் எங்கள் அந்த பள்ளத்தில் போய் விழுந்தாரு, திரும்பி எங்கே காணோம்னு ரொம்ப தேடிட்டு இருக்க விஷயம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் எதுவும் தமிழும் பண்ணல, தெலுங்கும் பண்ணல, இங்கே பாம்பேயில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இங்கே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவைப்பட்டது ஒரு ரோலுக்கு. ஒரு நார்த் இந்தியன் தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நாங்கள் அப்புறம் கேட்டோம். இம்மிடியேட்டாக ஃபுல் டேட்ஸ் எப்போ வேணால் கூட வரேன்ற மாதிரி ஆகாஷ் வந்துட்டார். ரொம்ப ஸ்டைலாக இப்போ நீங்கள் வந்து அயனில் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க அவரை, ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம், ட்ரக் டீலர் மாதிரி. இதில் ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சுபா அண்ட் கபிலன் வைரமுத்து அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், கதை திரைக்கதை வசனம் அது மாதிரி படம். இப்போது அதை மீறி பார்த்திங்கன்னா அபிநந்தன், கிரண் ஒரு ரொம்ப ஹியூஜாக ஒரு செட்டு போட்டிருக்காரு. நீங்கள் அந்த செட்டு அந்த படத்தில் இருக்க அந்த ட்ரைலர்லேயே வருது. நீங்கள் எந்த ஸ்டுடியோவும் அவ்வளோ பெரிய இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டுடியோ அவ்வளோ பெரிய சேனல், அதாவது ஃபுல் பில்டிங் இருக்கலாம், 10 அடுக்கு பில்டிங் இருக்கலாம், ஆனால் ஒரு ஃப்ளோரே அந்தளவுக்கு அந்த பிசிஆர் ரூம், அது பக்கத்தில் வந்து அந்த ஸ்டுடியோ, அந்த இது பின்னாடி இருக்க மற்ற கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே ஒரே ஃப்ளோர். ஏன்னா சினிமாவில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போய் காட்ட முடியாது, நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சா எல்லாமே அடங்கணும். அது மாதிரி ரொம்ப ஒரு சூப்பர் செட்டு போட்டிருக்கார். படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல்லையும் பண்ணியிருக்கார் கிரண். அப்புறம் ஆண்டனி, இப்போ நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்குறீங்க, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் கீப்பர்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி நல்லா பேசியிருக்காரு, டிஆர் சார் நல்லா ஜம்ப் பண்ணார், இது பண்ணார், நல்லா நடித்தார், பவர் கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுவீங்க. ஆனால் அதில் உண்மையான ஹீரோ யாருன்னா வசனம் நல்லா, ஆஃப்கோர்ஸ் வசனம் சூப்பராக இருந்தது அதில் அப்படிதான். ஆனால் உண்மையான ஹீரோனா இதெல்லாம் தொகுத்து, இது எல்லா விஷயத்தையும் தொகுத்து இதை வந்து கரெக்டான அதுக்கு ஒரு சவுண்ட் போட்டு அது கரெக்டான இடத்துல பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான ட்ரெய்லரில் வந்து ஒரு வசனம், ஒரு ஆதி மியூசிக் டைரக்டர், விபாப் தமிழா எடிட்டர்னால் மெயின் ஹீரோ. அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தான் ஹீரோ. அது மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பேசினவங்க எல்லோரும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லார் வார்த்தையிலும் கேவி ஆனந்த் எல்லாம் சும்மாலாம் என்ன சொல்ல வரேன், இதுக்கெல்லாம் இவங்களாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. இந்த படத்தை வந்து என்னோடய ஒரே வேலை இந்த கதை, இந்த படம் எப்படி வரணும், என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசின விதம் தான். ஆனால் அவங்களோட நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இவங்களோட ஒரு ஏஜிஎஸ் சகோதரரோட ஒரு நம்பிக்கை, அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், இந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதியிலேருந்து டிஆர் சாரோட சப்போர்ட், அதாவது வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு போனது, நடித்த அதை தவிர நடித்த மற்ற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த படம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரொம்ப தைரியமாக ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம். இதை மீறி உங்களோட ஆதரவும் இதுவும் வேணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு கடைசியாக சொல்லணும்னா, இந்த படத்தில் நாங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜில் உட்காராத இந்த படத்துக்காக உழைச்ச அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு 20 நாள் அவங்க தூங்கலை, அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட், லோகு, ஜாக்கி, அது மாதிரி அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு டீம். அதிகப்படியாக நீங்கள் கேவியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இது பேசினப்போ. இல்லை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம். நாங்கள் இந்த படத்தை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்க்க தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களோட ஆதரவு தேவை. நன்றி. பேசும்போது கேட்டிங்களா, சூப்பராக இருந்ததுல. கொஞ்சம் நேரத்துக்கு எப்படின்னா அவர் கூட சேர்ந்து படம் நடித்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும், யாரை பற்றி பேசணும்னு தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா, எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும், ஒரு சீனை அணுகிற முறையும் அதுதான் இருக்கும். அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக், அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக், அது ஒரு அனுபவம். பசுமரத்து ஆணி மாதிரி என்றைக்கும் மனசில் தங்குறது. இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கேவி ஆனந்த் சாருக்கும் இந்த ஏஜஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நிச்சயமாக டிஆர் சார் பேசினது சிறப்பாக இருந்தது. அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது. நான் 1/2 மணி நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை.
ஏன்னா அந்த பேச்சை கேட்டு நானும் மயங்கி தான் இருக்கேன். நான் கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இதை பண்ண போகிறாருன்னு தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வர போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோடய கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குறது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறத மட்டும் பார்த்தேன். அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டரில் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது. வேகமாக சிந்திக்கிறாரு. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலுமே சரி அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டரு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதோட மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோட மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து. இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். It's a great honor to be here today, and first let me thank KV sir for giving me the opportunity, Aegis Production too for having approved me, and then Vijay for being very, very supportive and as nice and caring as he is to everyone else. He's been with me, and it's been a very good learning as well as an emotionally nourishing experience for me. And TR sir has been very much to the a contribution factor to that. He actually taught me that with all his experience and knowledge in this field, finally what it matters is to be genuine and to be to not be shy and instead be yourself and give out what you have, the potential. And it's been an amazing journey for me with him and all the other actors, those who are on the dais and who are not here. I want to thank all of them. The movie looks like it is packed, it is energy filled, and it is commercially and emotionally engaging. There is a lot of factors that are imbibed in it, like politics, real life, love, the rest which I'm not supposed to mention, and I'm sure it will be a really good experience. Please do watch the movie and have a good time. பட்டில் அயன்லேயே நடிக்க வேண்டியது. நான் ஃபோன் பண்ணி சார் கேட்டார், இது ஒரு ரோல் இருக்குது, ஜெகன் தான் நடிச்சார். அப்புறம் ரோல் இருக்குது நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி இல்லை சார் நான் ஆட்ஸில் பிஸியாக இருக்கேன் இல்லை அப்படின்னோடனே சரிடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவள் தான், அதுக்கப்புறம் டச்சே இல்லை, ஃபோன் இல்லை. அப்புறம் படம் ஹிட்டு கொடுத்துனே இருக்காரு. ஐயோ தெரியாமல் வேணான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. சரி அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட விடக்கூடாதுங்க. அப்புறம் கிரண் ஃபோன் பண்ணார், எனக்கு ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறியான்ட்டு. உடனே ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே கேவி சார் படத்தில் நடிச்சா அவன்ட்டு. இல்லை டிஆர் சார் இருந்துச்சுமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்னா. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். படம் ஆடியோ லான்ச்சில் இதே மாதிரி என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு அது முதல்ல என்ன தான் பேச வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. காரணம் நான் மேடையில் போய் உட்காந்ததும் எனக்கு பக்கத்தில் சுரேஷ் சார், பாலா சார் உட்காந்துருந்தாங்க, தனுஷ் உட்காந்துருந்தார், கார்த்திக் சார் உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா அந்த அநேகன் படத்துக்காக 2 வருஷமாக கடுமையாக உழைச்சவங்க. நான் வந்து தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கேன்னு ஒரு 10 வரியில் ஒரு பாட்டு எழுதிட்டு நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் மேடையில் பேசினது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. ஆனால் இந்த மேடையில் அந்த நெருடல் கொஞ்சமும் இல்லை. இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்னு கேவி சார் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு. பொதுவாக நம்ம கதைகள் எழுதும்போது அதுக்கான கரு வந்து ஒன்று நம்ம சுய வாழ்க்கையில் இருந்தோ இல்லை சக வாழ்க்கையில் இருந்தோ கிடைக்குது, வாழ்க்கையில் இருந்தால் கிடைக்குது. அது கதைகள் பெரும்பாலும் மனிதர்கள் சார்ந்ததாக இருக்குது, உணர்ச்சி சார்ந்ததாக, உணர்வுகள் சார்ந்ததாக இருக்குது. எப்படி
உணர்வு சார்ந்ததாக இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு உணர்வு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வணிக சினிமாவுடைய தேவைக்கு ஏற்ப அது ஒரு நுகர்வு பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு கலையாக தொடங்குற ஒரு விஷயத்த ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக அது மாறுற வரைக்கும் இந்த ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கேவி ஆனந்த் சார் கடைப்பிடிக்கிற படிநிலைகள், அவர் கடைப்பிடிக்கிற ஒரு அணுகுமுறை, அவருடைய மெத்தடாலஜிஸ், ஒரு ஸ்கிரிப்டை எவால்வ் பண்ணுறதுக்கு அவர் கடைப்பிடிக்கிற சில மெத்தடாலஜிஸ், இது எல்லாமே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தானும் வரவழைத்து கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் சுபா சார் இருக்காங்க, சுரேஷ் சார், பாலா சார். இப்போ பார்க்குற மாதிரியே தூரத்துலேருந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்களுடைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேறு, என்னுடைய ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேறு. இப்படி ரெண்டு வேறு எழுத்தாளர்கள் ஒன்றா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அனுமதித்ததற்காக, அந்த பெருந்தன்மைக்காக சுரேஷ் சாருக்கும் பாலா சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஒரு இளைய தலைமுறை எழுத்தாளருக்கு ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளர்கள் இடம் கொடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்து எழுத்து ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய மனித பண்புகளை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் வசனம் வந்து இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள், கோபங்கள், கொந்தளிப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளவு பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு. அதுக்கு கேவி சாருக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லணும். இதில் ஒரு பெரிய சவால் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதினது. அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. காரணம், இன்னைக்கு பார்க்குறீங்க, இங்கே வந்து இந்த மேடையில் நடிகர் உட்காந்துருக்காங்க, படத்துடைய நாயகன் அமர்ந்திருக்கிறார், அப்புறம் வந்து டைரக்டர், பாடலாசிரியர், வசனகர்த்தா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பண்ணுற ஒரு விஷயத்தை டிஆர் சார் வந்து அவர் ஒருத்தரே பண்ணியிருக்கார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவர் தொடாத துறையே இல்லை. ஸோ அவருக்கு வந்து வசனம் எழுதினது வந்து எப்படின்னா ஒரு குற்றாலத்தையே குளிப்பாட்டின மாதிரி ஒரு அனுபவம். ஸோ ரொம்ப வந்து இந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு பெரிய எனர்ஜி அவர் கொடுத்தாரு. கேவி ஆனந்த் சார்கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உற்சாகத்தை டிஆர் சார் கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி நண்பர் திரு விஜய் சேதுபதி அவர்கள், தென்மேற்கு பருவக்காற்று படத்துலேருந்து நான் அவருடைய ரசிகன். இந்த படத்தில் அவர் கூட பக்கத்தில் இருந்து பார்த்த பிறகு நான் இன்னும் தீவிரமான ரசிகன் ஆகிட்டேன். அவர் சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பார்த்தா அவருடைய ரசிகர் வட்டம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இந்த படத்தின் மூலமாக அவருடைய நட்பு கிடைத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த படத்துடைய மற்ற கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் ஹிப்ஹாப் தமிழ் அவர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாரதியார் பாட்டு. இந்த பாரதியார் பாட்டை வந்து ஒரே லிசனில் எல்லாராலையும் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு 4-5 தடவை கேட்டால் தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புது புது சவுண்ட்ஸை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப நவீன ஒலிகளை பயன்படுத்தி அவர் இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு. ஸோ இதில் ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே அப்படின்ற ஒரு பாட்டு, மாத்திராங்களாம் எதையோ மாத்திராங்களாம், ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறாங்களாம் அந்த ஒரு பாட்டு, அப்புறம் பூம்ராங்னு ஒரு சாங். இந்த 3 சாங்கும் எழுதும்போது எனக்கு பாட்டு எழுதுகிற உணர்வு இல்லை, கதை எழுதுகிற உணர்வு தான் இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் கேவி சார் படத்தில் பாடல்கள் எல்லாமே கதையை சொல்லுகிற பாடல்களாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்தது. திரு அகோரம் அவர்களுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக பதிவு செஞ்சுட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் மே 2016ஆம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டது. இந்த படம் வந்து டிசம்பர் 2016 இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ போன வாரம் கேவி சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சப்போ இந்த படத்துடைய நிகழ்காலத்தன்மை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நிறைய கரண்ட் விஷயங்கள் எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களையும் அறியாமல் நடந்த ஒரு விஷயம்.
ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஆச்சரியம். கவன் உங்கள் கவனத்தை கவரும். நன்றி, வணக்கம். இது 3வது படம் வந்து நான் வந்து கேவியோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்குன்னாக்கா, அவர் கதை சொல்கிறப்பவே ஆர்ட் டைரக்டருக்கான தனி ஸ்கோப் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படத்துலேயும் அது நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, இந்த படத்தை வந்து டிஆர் சார் வந்து என்னோட செட்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் நன்றி. இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது ஏஜிஎஸ் நிறுவனம் அவர்களுக்கு. அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து சொன்னோன்னா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இந்த படம் வந்து எங்களுடைய சுதந்திரத்தோடு செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்டன் பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஒரு அவதாரோ டைட்டானிக்கோ அதோட மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மலாம் ஒண்ணுமே பண்ணல. சொல்லப்போனால் ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும்.